பகுதியில் நீங்கள் நம்ம ஆட்கள் ரொம்ப இருக்கீங்க, பெருமையாக இருக்கு. அந்த தேவன் இந்த தேவன், அந்த மறவன் இந்த மறவன், அந்த கல்லன் இந்த கல்லன், அகம்படியன் சேர்வாரன், இப்படிலாம் பேசாமல் நம்ம எல்லாம் ஒரே தேவன் தான் அப்படின்னு சொல்லி நினச்சி வந்திருக்கீங்க. எதுக்கு தெரியுமா சொல்கிறேன்? தேவர் காலத்திலேயே அகம்படியர் ஒன்று சேரலையாம். தேவரே அருப்புக்கோட்டை அகம்படியர் மகாலில் பேசுகிற பொழுது சொல்லியிருக்கிறார், நம்ம சமுதாயம் ஒன்று தரல, எனக்கு வேதனையாக இருக்குது, இதற்கு காலம் பதில் சொல்லும், அடியேனுக்கு பின்னால் ஒருவன் தோன்றுவான், அதற்கு ஒரு வழி பிறக்கும் என்று தேவர் திருமகன் சொன்ன வாக்கு. அதே மாதிரி அவருடைய கால் தூசிக்கு கூட நான் பெறமாட்டேன், ஆனால் அவருடைய ஆசியோடு நான் தமிழகத்தில் வலம் வந்திருக்கிறேன். இந்த முக்குளத்து சமுதாயமும் பாகுபாடு இல்லாமல் தமிழக வீதிகளிலே அடியேன் சண்முகையாப்பாண்டியன் முன்னால் தான் இந்த சமுதாயம் ஒன்று திரண்டிருக்கிற சரித்திரம் உண்டே தவிர வேறு எவரிடமும் கிடையாது. இதுதான் நாட்டினுடைய கடந்த கால வரலாறு. தெய்வகுலத்திலே பசுமன் தேவர் திருமகனுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டார்கள். வடக்கே பாலகங்காதர திலகருக்கும் தெற்கே தேவர் திருமகனுக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டார்கள். ஆனால் இந்த மனித குலத்திலே, இந்த மக்கள் ஆட்சியிலே இந்த சண்முகையாப்பாண்டியனுக்கு இன்று வாய்ப்பூட்டு சட்டம் போடுகிறார்கள். இது எதில் போய் முடியும் என்று சொல்ல முடியாது. காலத்தினுடைய கோலம் ஆட்சியாளர்களுக்கு நிச்சயம் அதனுடைய பாடம் மக்கள் நீங்கள் புகட்ட வேண்டும். எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், தேவர் திருமகன் அவர் மனித பிறவி அல்ல, அவர் தெய்வ பிறவி. அவர் ஐயா சொன்னது போல், சித்தர் அவர்கள் சொன்னது போல், அவர் மனித பிறவியே கிடையாது, அவர் ஒரு தெய்வ பிறவி. அது என்ன ஒரு பெருமை என்று சொன்னால் நான் கூட வருத்தப்படுவேன். தேவர் முக்குளத்தில் பிறந்த ஒன்றுதான் அவர் செய்த பாவமே தவிர அவர் உண்மையிலேயே அவர் ஒரு தெய்வ பிறவிதான். ஆசியா துணைக்கண்டத்திலே ஒரு அரசியல் கட்சி தலைவர் தேசியமும் தெய்வீகமும் எனது இரண்டு கண்கள் என்று உச்சரித்து அந்த வாழ்நாளையே அப்படி வாழ்ந்து காட்டியவர் தேவர் திருமகன் அவர்கள். வேறு எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த கோட்பாடை, அந்த நெறிமுறைகளை கடைபிடிக்கவில்லை. தேவர் திருமகன் அவர்கள் தான் அந்த நெறிமுறைகளை கடைபிடித்தார்கள். அப்பேற்பட்ட தேவர் திருமகனுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது அரசாங்கம். அதே போன்று காங்கிரஸ் ஆட்சியில் அந்த கொடுமையை செய்தார்கள். இந்த ஆட்சியிலே தேவருக்கு விளக்கு பூஜை போடக்கூடாது என்று இன்றளவும் பசுமண்ணிலே தடை விதித்துக் கொண்டிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை உங்கள் மத்தியிலே நான் வேதனையோடு குறிப்பிடுகிறேன். சிறந்தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் இந்த பாவத்தையும் இந்த தீய செயலையும் ஓட்டு என்ற ஒரு சக்தியை நீங்கள் நல்ல விதத்திலே உங்களுக்காக குரல் கொடுக்கின்ற சக்திக்கு, உங்களுக்காக உழைத்த, தேசத்துக்காக அர்ப்பணித்த அந்த உத்தம தலைவன் பசுமன் தேவர் திருமகனுடைய நாமத்துக்கும் புகழுக்கும் களங்கம் உருவாக்குகின்ற ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்பவர்களை அப்புறப்படுத்துவதற்கு உங்கள் கரங்களில் இருக்கிற வாக்கு என்ற அதிகாரத்தை நீங்கள் நல்ல வழியிலே பயன்படுத்த வேண்டும் என்று உங்களை இருதரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன்.